நண்பர்களே, இன்றைய நிராதமா நேரலை நிகழ்வில் இலங்கையில் தமிழ் பௌத்த மரபு என்ற தலைப்பில் சகோதரர் பேராசிரியர் இ. ஜெயப்பிரகாஷ் அவர்கள் நம்மிடையே உரையாற்ற இருக்கிறார். இணைந்து கொள்வோம். நன்றிண்ணா. எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இலங்கையில் தமிழ் பௌத்த மரபு என்கிற தலைப்பில் உங்களோடு உரையாடுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தலைப்பில் சமூக ஊடகத்தில் உரையாற்ற எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நிலாதம குழுவிற்கும் அண்ணன் சூரியகுமார் அசோகா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் பௌத்த மரபு என்று நாம் பார்க்கிற போது கடந்த காலங்களில் தமிழ்நாட்டில் பண்டிதர் அயோத்தாசரின் எழுத்துக்கள் கிடைத்த பிறகு நாம் தமிழ் பௌத்த மரபை குறித்தும் தமிழ் பௌத்தம் என்பதை குறித்தும் தொடர்ந்து பேசி வருகிறோம், சிந்தித்து வருகிறோம். தமிழ்நாட்டிலேயே, இந்தியாவிற்குள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலேயே தமிழ் பௌத்தம் என்கிற சொல்லாடல் முன்வைக்கப்பட்ட பிறகு அது ஏற்கப்பட்டும் மறுக்கப்பட்டும் வந்திருக்கிறது. அதை தொடக்க காலத்தில் மறுத்தவர்கள் இப்பொழுது ஏற்றுக்கொண்டும் வருகிறார்கள். அந்த கருத்தியலை புரிந்து கொள்வதில் பல சிக்கல்கள் இருந்தன. அந்த கருத்தியல் ஏதோ சில இடையூறுகளை ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஏற்படுத்திவிடும் என்று சிலர் நம்பினார்கள். எனவே தமிழ் பௌத்தம் என்கிற சொல்லாடல் இன்றைக்கும் தமிழ் சமூகத்தை பொறுத்த மட்டில் பௌத்தம் பற்றி பேசக்கூடிய நண்பர்கள் மத்தியில் ஒரு சிக்கலுக்குரிய சொல்லாகவே அந்த சொல் இருக்கிறது. தமிழ்நாட்டில் தமிழ் பௌத்தம் என்பதை பற்றி பேசுகிற போதே இது சிக்கலுக்குரியது என்றால், இலங்கையில் தமிழ் பௌத்த மரபை பற்றி பேசுவது என்பது அவ்வளவு சாதாரண விடயம் அல்ல. அது மிகவும் சிக்கலுக்குரிய விடயம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் பௌத்த மரபை குறைந்தபட்சம் உள்வாங்கினால்தான் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் பௌத்த மரபை நாம் உள்வாங்க முடியும். தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு தமிழ் பௌத்த மரபை பற்றி பேசுவது என்பது வேறு, இலங்கையில் உள்ள தமிழ் பௌத்த மரபை பற்றி பேசுவது என்பது வேறு. நாம் தமிழ்நாட்டில் தமிழ் பௌத்த மரபு தமிழ் பௌத்தம் என்று பேசுகிற போது தமிழ்நாட்டின் நிலப்பரப்பிற்குள் வேறு எந்த பௌத்த வகைக்குள்ளும் இது நேரடியாக முரண்படவில்லை. அதே சமயத்தில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் கட்டமைத்த நவாயன பௌத்தத்திற்கு எதிராக பண்டிதர் அயோத்தாசரின் பௌத்தம் இருப்பதாக சிலர் கருதுகிறார்கள். தமிழ் நிலப்பரப்பிற்குள் மிகப்பெரிய முரண்பாட்டை தமிழ் பௌத்தம் சந்திக்கவில்லை என்றாலும் கூட இந்திய அளவில் அதை பொருத்தி பார்த்து ஒரு முரண்பாட்டை கூர்ந்திட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மரபும் இங்கே இருக்கிறது. ஆனால் இந்த முரண்பாடு கூட கருத்தியல் ரீதியாக ஆராய்ந்து பார்க்க வேண்டியதுதான். அப்படி ஆராய்ந்து பார்க்கிற போது அம்பேத்கர் அவர்கள் முன்வைக்கக்கூடிய பௌத்தத்திற்கும் அயோத்தாசர் அவர்கள் முன்வைக்கக்கூடிய பௌத்தத்திற்கும் வேறுபாடு இல்லை என்பதை நாம் உணர முடியும். ஆனால் இலங்கை மண்ணில் பொறுத்த மட்டில் தமிழ் பௌத்தம் என்று சொல்லுகிற பொழுது அது நேரடியாக அங்கே இருக்கக்கூடிய மற்றொரு இனக்குழுக்கு எதிராகவும் அது இருக்கக்கூடும். ஏனென்றால் இலங்கையை பொறுத்த மட்டில் தமிழ் பௌத்தம் என்ற ஒன்று இருக்குமேனால், அப்படியானால் அங்கே ஏற்கனவே பௌத்தத்தை காலங்காலமாக பின்பற்றி வரக்கூடிய சிங்களவர்கள் பின்பற்றக்கூடிய அந்த முறை சிங்கள பௌத்தம் என்று சொல்வதா என்கிற ஒரு பிரச்சனையை அது எழுப்பக்கூடும். இப்படி தமிழ்நாட்டில் தமிழ் பௌத்தத்தை பற்றி பேசுவதற்கும் இலங்கையில் தமிழ் பௌத்தத்தை பற்றி பேசுவதற்கும் சில வேறுபாடுகள் இருக்கின்றன. தமிழ் பௌத்தம் என்பது பௌத்தத்துக்குள் இருக்கக்கூடிய ஒரு பிரிவு அல்ல, அது ஒரு சிந்தனை மரபு. எப்படி ரைட் டேவிஸ் அவர்கள்
பௌத்த பிரிவுகள் என்ற ஒரு புத்தகத்தை எழுதினார். அவரே பௌத்த பள்ளி சிந்தனை மரபுகள் என்ற ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். இந்த 2 புத்தகங்களின் தலைப்பை நாம் உள்வாங்கிக் கொண்டாலே தமிழ் பௌத்தம் என்பது அது ஒரு வகையான சிந்தனை மரபு என்பதை நாம் உள்வாங்கிக் கொள்ள முடியும். தமிழ் பௌத்தம் என்பதற்கு டாக்டர் சு இகாசாகா அவர்கள் மிக சரியான வரையறையை அவர் குறிப்பிடுகிறார். தமிழ் பௌத்தம் என்பதை நான் சரியாக உள்வாங்கிக் கொள்வதற்கு டாக்டர் சு இகாசாகா அவர்களின் வரையறைதான் அடிப்படையாக இருந்தது. தமிழ் பௌத்தம் பற்றி டாக்டர் சு இகாசாகா அவர்கள் பேசுகிறார். டாக்டர் சு இகாசாகா அவர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர் அல்ல, இலங்கையை சார்ந்தவர் அல்ல, சிங்கள இனத்தை சார்ந்தவர் அல்ல, அவர் ஜப்பான் நாட்டை சார்ந்தவர். ஜப்பான் நாட்டை சார்ந்த ஒரு அறிஞர், பௌத்த பேரறிஞர். தமிழ் பௌத்தம் என்கிற சொல்லாடலை அவர் பயன்படுத்துகிறார். நான் கூட அவருடைய அந்த எழுத்துக்களை வாசிக்கிற போது போகிற போக்கில் தமிழ் பௌத்தம் என்கிற சொல்லாடலை பயன்படுத்துகிறாரோ என்றுதான் நான் நினைத்தேன். ஓரிடத்தில் மிக அழுத்தமாக அதுக்கு விளக்கமும் கொடுக்கிற போதுதான் தமிழ் பௌத்தம் என்பதை ஆழ்ந்து உணர்ந்த பிறகுதான் அப்படி ஒரு விளக்கத்தை அவர் கொடுக்கிறார் என்று நான் புரிந்து கொண்டேன். அவர் சொல்லுகிறார், தமிழ் பௌத்தம் என்றால் இந்த தமிழ் மண்ணுக்குள் இருக்கக்கூடிய பௌத்தம் மற்ற பிரதேசங்களிலிருந்து வேறுபட்டதல்ல. தமிழ் பௌத்தம் என்பது இந்திய பொது மரபுக்குள் அடங்கும். அது உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பௌத்தத்தோடும் தொடர்பு கொண்டது. அதே சமயத்தில் இந்த பொது இந்திய மரபையும் உலக நாடுகளின் உறவையும் உள்வாங்கிக் கொண்ட இந்த தமிழ் பௌத்தம் என்பது தனக்குள் தனித்த அடையாளங்களையும் கொண்டிருக்கும் என்று அவர் வரையறை செய்கிறார். அந்த வரையறை தான் தமிழ் பௌத்தம் என்பதற்கு ஒரு மிகச்சரியான வரையறையாக நான் உள்வாங்கிக் கொண்டேன். அவருடைய வரையறை சரிதான். ஆனால் இந்த வரையறையை நான் உள்வாங்கிக் கொண்ட இந்த புரிதலை அப்படியே கொண்டு போய் இலங்கைக்கு பொருத்துகிற போது அது அங்கே இருக்கக்கூடிய இன முரண்பாட்டிற்குள் சிக்கிவிடாமல் பார்க்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. இலங்கையை பொறுத்த மட்டில் சிங்களவர்கள், தமிழர்கள் என்ற 2 இனங்கள் இருக்கின்றன. சிங்களவர்கள் மத்தியில் பௌத்தத்தை தவிர வேறு மதத்தை பின்பற்றவில்லை. ஆனால் தமிழர்கள் மத்தியில் பௌத்தம் ஒரு காலகட்டத்தில் பின்பற்றப்பட்டிருந்தது. அவர்கள் சைவத்தையும் வைணத்தையும் பின்பற்றி வந்தார்கள். நவீன காலத்தில் அவர்கள் கிறிஸ்தவத்தையும் இஸ்லாத்தையும் பின்பற்றுகிறார்கள். இலங்கையில் தமிழ் பௌத்த மரபு என்று நாம் பேசுகிற போது ஆதி காலத்தில் தமிழர்கள் பின்பற்றிய பௌத்த மரபை நாம் ஒரு பார்வையாக பார்க்கலாம். அப்படி பார்க்கிற போது வரலாற்று ஆய்வாளர்களிடையே நாம் சந்திக்க நேர்கிற பிரச்சனை என்னவென்றால், பௌத்த வரலாற்றை எழுதக்கூடிய ஆய்வாளர்கள் கூட சரி, புராதன காலத்திலேயே இங்கு உள்ள மக்களால் இந்து மதம் பின்பற்றப்பட்டது என்று எழுதிவிடுகிறார்கள். அப்படி எழுதிவிட்ட பிறகு இந்த மதத்திற்கு பிறகுதான் பௌத்தம் வந்தது என்று சொல்லக்கூடிய ஒரு முறை ஏற்படுகிறது. இப்படி சொல்வதன் விளைவாக இந்து மதம் என்பது ஒரு லோக்கலைஸ்டு ஆக பின்பற்றப்பட்ட ஒரு மதமாகவும், பௌத்தம் என்பது ஒரு வந்தேரி மதமாகவும் பார்க்கப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. தமிழகத்திலேயே அந்த சூழல் இருக்கிறது. இந்த சூழல் இலங்கைக்கு இன்னும் ஆபத்தான சூழலாக இருக்கிறது. அங்கே இன முரண்பாடு நிறைந்த சூழலில் இத இன்னும் பேராபத்தை விளைவிக்கும். புத்திசம் இன் கேரளா என்ற புத்தகத்தை எழுதிய பீஸ் அலெக்சாண்டர் அவர்கள் கேரளாவில் ஆதி காலத்திலிருந்து இந்து மதம் இருந்ததாகவும் பிறகு பௌத்தம் வந்ததாகவும் அவர் எழுதுகிறார். அப்படியான ஒரு ஆய்வு முறையைத்தான் இலங்கையின் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய பௌத்தம் குறித்து எழுதிய பேராசிரியர் ஜெயசீலன் என்பவர் பி.சி. அலெக்சாண்டர் அவர்கள் என்ன வகையான ஒரு வரலாற்று எழுதியல் போக்கை கையாண்டாரோ அதே போக்கை கையாளுகிறார். அப்படி என்றால் நாம் பண்டிதர் ஐயோதாசரின் கருத்தியலிலிருந்து பார்க்கிற போது முதலில் யதார்த்த பௌத்தம், முதலில் யதார்த்த பிராமணர்கள், பிறகுதான் வேஷ பிராமணர்கள், முதலில் பௌத்தம் பரவது, பிறகுதான் வேஷ பிராமணர்கள் கருத்தியல் பரவது என்கிற அந்த கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டு பார்த்தால் இலங்கையிலும் முதலில் யதார்த்த பிராமணம் பிறகுதான் வேஷ பிராமணம் என்ற ஒரு புரிதலுக்கு நாம் வர முடியும். ஆனால் இது இலங்கையை பொறுத்த மட்டில்
ஆய்வாளர்கள் இந்த கருத்தை எப்படி எதிர்கொள்வார்கள், ஏற்றுக்கொள்வார்கள் என்பதில் எனக்கு சந்தேகம் இருக்கிறது. ஏனென்றால் தமிழ்நாட்டில் பேசப்பட்ட இத்தகைய வரலாற்று மரபை இலங்கைக்கு பொருத்தி பேசக்கூடிய மரபு இல்லை. ஆனால் இலங்கையின் வடக்கு பௌத்தம் பற்றி எழுதுபவர்கள், ஏன் இலங்கையின் வடக்கு பௌத்தம் என்று சொன்னால் அது நேரடியாக தமிழர்களோடு தொடர்புடையதாக இருக்கிறது. இலங்கையின் வடக்கு பௌத்தத்தை பற்றி எழுதுபவர்கள் முதலில் இந்து மதம் இருந்ததாகவும் பிறகு பௌத்தம் வந்ததாகவும் எழுதுகிறார்கள். அதுவே என்னை போன்ற ஆய்வாளர்களுக்கு சிக்கல் ஏற்படுகிறது. பண்டிதர் அயோத்திதாசருடைய எழுத்துக்கள் நமக்கு கிடைத்த பிறகு அப்படியான வரலாற்று போக்கு என்பது, அப்படியான வரலாற்றை எழுதுதல் என்பது சரிதானா என்று கேள்வி கேட்க வேண்டிய, ஒருவேளை அவர்கள் எழுதக்கூடிய வரலாறு உண்மையாக கூட இருக்கலாம், ஆனால் அப்படி குறைந்தபட்சம் கேள்வி கேட்க வேண்டிய தார்மீக பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இந்த அடிப்படையில் இலங்கையின் தென்பகுதியில் பொதுவாக சிங்களவர்கள் இருந்ததாகவும், இலங்கையின் வடக்கு பகுதியில் தமிழர்களின் குடியிருப்பு பகுதிகள் இருந்ததாகவும் ஒரு வரலாற்று போக்கு காணப்படும். தமிழர்கள் இலங்கையின் வடக்கு பகுதியில் பௌத்தத்தை பின்பற்றினார்கள் என்பது வரலாற்று உண்மை. இதை இலங்கையின் தமிழர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள், இலங்கையில் உள்ள சிங்களவர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள், சிங்கள அறிஞர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள். தமிழ் புத்திசம் இன் ஸ்ரீலங்கா என்கிற ஒரு கட்டுரையை இலங்கையில் உள்ள சோமரத்னா என்பவர் எழுதினார். அவர் சிங்கள இனத்தை சார்ந்தவர். சிங்கள இனத்தை சார்ந்தவர் இலங்கையின் வடக்கு பகுதியில் தமிழ் பௌத்தம் இருந்தது என்று சொல்லியதோடு மட்டுமில்லாமல் தமிழ் பௌத்தம் என்கிற சொல்லையும் அவர் பயன்படுத்தினார். தமிழ்நாட்டிலாவது பண்டிதர் அயோத்திதாசரின் எழுத்துக்கள் கிடைத்த பிறகுதான் தமிழ் தேசியத்தின் தந்தை என்று நாம் அவர் சொல்லுகிறோம், தமிழ் பௌத்தம் என்கிற கருத்திலே நாம் முன்வைக்கிறோம். ஆனால் தமிழ் புத்திசம் என்கிற சொல்லாடல் தமிழ்நாட்டில் நாம் பயன்படுத்துவதற்கு முன்பாகவே இலங்கையில் அது பயன்படுத்தப்பட்டது. ஆனால் நாம் அயோத்திதாசரின் எழுத்துக்களை உள்வாங்கிக் கொண்டுதான் தமிழ் பௌத்தத்தை பற்றி பேசுகிறோம். டாக்டர் சு இயாசாகா அவர்களுக்கெல்லாம் தமிழ் அயோத்திதாசரின் எழுத்துக்கள் அவருக்கு கிடைக்கவில்லை. பண்டிதர் அயோத்திதாசரின் எழுத்துக்கள் வெளிவருவதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் வந்து ஆய்வு செய்தவர். அவரே சொல்லை பயன்படுத்தினார் என்பது வேறு. இந்த தமிழ் பௌத்தம் என்கிற சொல் இங்கே நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ, இலங்கையில் இரு தரப்பாராலும் ஏற்றுப்படக்கூடிய ஒரு சொல்லாக இருந்தது. ஆனால் அதே சமயத்தில் இலங்கையின் ஆதி குடிகளாக சொல்லக்கூடிய காட்டு நிலைப்பரப்பாக கொண்ட வாழக்கூடிய மக்கள் பௌத்தத்தை வந்தேரி மதம் என்று சொல்லக்கூடிய ஒரு போக்கும் அங்கே காணப்படுகிறது. தமிழ் பௌத்தம் என்கிற ஒரு மரபை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மரபும் காணப்படுகிறது, அதை எதிர்க்கக்கூடிய மரபும் காணப்படுகிறது. இங்கே தமிழ் சமூகத்தில் இடைக்காலத்தில் பௌத்த பிக்குகள் இலங்கைக்கு சென்று பாலி மொழி நூல்களை படிப்பதற்கு, பாலி மொழியில் நூல்களை எழுதுவதற்காக அங்கு உள்ள விகாரத்துக்கு சென்றார்கள் நாம் என்று பார்க்கிறோம். அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து இலங்கைக்கு சென்றவர்கள் தமிழ் பௌத்தருடன், இலங்கையின் தமிழ் பௌத்தருடன் உறவில் இருந்தார்களா, இலங்கையின் சிங்கள பௌத்தர்களுடன் உறவில் இருந்தார்களா என்பதை இன்னும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அதே சமயத்தில் இலங்கையின் சிங்கள பௌத்தம் என்பது நான் எதிர்மறை சொல்லாக பயன்படுத்தவில்லை. ஏனென்றால் அது அரசியல் போக்கில் எதிர்மறையாக பயன்படுத்தப்படுகிறது. நான் ஒரு புரிதலுக்காக அந்த சொல்லை பயன்படுத்துகிறேன். இலங்கையில் உள்ள சிங்கள பௌத்தம் என்பதும் தமிழ் பௌத்தத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது. எப்படி நாம் பேசக்கூடிய தமிழ் பௌத்தம் உலக நாடுகளுடன், பொது இந்திய மரபுடன் தொடர்பு கொண்டிருக்கிறதோ, அதுபோல சிங்கள பௌத்தம் முறை என்பது தமிழ் பௌத்தத்துடன் தொடர்பு கொண்டிருந்தது. தொல்காப்பியம் என்கிற இலக்கண நூல் தமிழில் இன்றைக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய இலக்கண நூல்களில் முதல் நூல். அதற்கு முன்பாக அகத்தியம் என்கிற ஒரு நூல் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அது இருந்தது என்று நான் நம்புகிறேன். அந்த அகத்தியம் என்கிற நூலை அகத்தியர் என்கிற பௌத்த பேரறிஞர் எழுதினார் என்பதை நான் வலுவாக நம்புகிறேன். அந்த பௌத்த இலக்கண சிந்தனை மரபின் தொடர்ச்சியாக அடுத்த அந்த காலகட்டத்தில் எழுதப்பட்ட ஒரு நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியம் என்கிற நூலை தமிழ்நாட்டில் தமிழ் அறிஞர்கள் அடாப்பிடியாக ஜைனம் என்று
வகைப்படுத்தி பார்க்கிற போது பண்டிதர் அயோத்தாசரின் சிந்தனை மரபிலிருந்து அது ஜைனம் பௌத்தம் என்று வகைப்படுத்தாமல் பௌத்தம் என்று சொன்னாலே ஜைன பௌத்தம் இரண்டையும் உள்ளடக்கியதான் அப்படியான ஒரு பிரதியாக இருக்கக்கூடிய தொல்காப்பியம் என்கிற இலக்கண பிரதியை இலங்கையின் பௌத்த விகாரில் வைத்து வாசித்தார்கள். இலங்கையின் சிங்கள மொழியை புரிந்து கொள்வதற்கு தமிழ்நாட்டில் எழுதப்பட்ட தொல்காப்பியம் என்கிற நூல் உறுதுணையாக இருந்தது. இது வெறுமனே இது ஒரு தொல்காப்பியம் என்பது ஒரு இலக்கண நூல், அது தமிழ்நாட்டை சார்ந்தது, அதை இலங்கையில் வைத்து படித்தார்கள் என்பதல்ல. அப்படி ஏன் இந்த நூலை அங்குள்ள விகாரில் வைத்து படித்தார்கள் என்கிற ஆகிற போதுதான் பொது இந்திய மரபில் பௌத்தம் அளித்த கொடை, அறிவு சார்ந்த கொடை முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். பௌத்தம் இலக்கணத்தில் கவனத்தை செலுத்தியது, பௌத்தம் இலக்கியத்தில் கவனத்தை செலுத்தியது, பௌத்தம் தத்துவத்தில் கவனத்தை செலுத்தியது. இந்தியாவில் இருக்கக்கூடிய 4 பழமையான மொழிகள், உலகத்தில் வேறு எந்த தேசத்திலும் 4 பழமையான மொழிகள் இல்லை. இந்தியாவிற்கு மட்டுமே 4 பழமையான மொழிகள் இருக்கின்றன. தமிழ், பாலி, பிராகிருதம், சமஸ்கிருதம். இந்த 4 மொழிகளில் எழுதப்பட்ட இலக்கண நூலுக்கு பௌத்தர்கள் அளித்த பங்களிப்பு முக்கியமானது. பாலி மொழியின் முதல் இலக்கண நூல் தட்சாயன வியாகரணம் என்பது, அதை ஒரு பௌத்தர் என்பவர் எழுதினார் என்கிற குறிப்பு ஸ்டோரி ஆஃப் புத்திசம் வித் ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் டு சவுத் இந்தியா என்கிற புத்தகத்தில் இடம்பெறுகிறது. இந்த புத்தகம் கன்னிமரா அருங்காட்சியகத்தின் வெளியீடாக வந்தது. இந்த பௌத்தம் இந்தியாவில் அளித்த இலக்கண சிந்தன மரபை நாம் புரிந்து கொண்டால்தான் ஏன் தொல்காப்பியம் என்ற தமிழ் இலக்கண பிரதி இலங்கையின் சிங்கள பௌத்த விகாரில் வைத்து வாசிக்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த அறிவு ஊடாட்டம் தான் தமிழ்நாட்டின் தமிழ் பௌத்தத்திற்கும் இலங்கையில் இருந்த சிங்கள பௌத்தத்திற்கும் இருந்தது. ஏன் இதை குறிப்பிட்டு சொல்கிறேன் என்றால், தமிழ்நாட்டில் இருந்த இந்த தமிழ் பௌத்த மரபிற்கும் இலங்கையில் உள்ள சிங்கள பௌத்த மரபிற்கும் ஒரு வலுவான தொடர்பு இருக்கிறது. இங்குள்ள பிக்குகள் சென்றார்கள், இங்குள்ள நூல்கள் அங்கே உள்ள விகாரில் வைத்து வாசிக்கப்பட்டன. தொல்காப்பியம் என்ற நூலை அடிப்படையாக கொண்டுதான் சிங்கள மொழியின் முதல் இலக்கண நூலாக சொல்லப்படக்கூடிய சிங்கர சதத்வா என்கிற நூல் எழுதப்பட்டது என்று குறிப்பிடுகிறார்கள். கிபி 12ஆம் நூற்றாண்டில் தமிழ்நாட்டில் எழுதப்பட்ட வீரசோழியம் என்கிற இலக்கண நூலும் இலங்கையின் பௌத்த விகாரில் சிங்களவர் மத்தியில் வைத்து வாசிக்கப்பட்டது. 2 மிக முக்கியமான நூல்கள் பௌத்த மரபில், தமிழ் பௌத்த மரபு, தமிழ்நாட்டின் தமிழ் பௌத்த மரபில் வந்த நூல்கள் இலங்கையின் பௌத்த விகாரில் வைத்து வாசிக்கப்பட்டன. அந்த மொழியின் இலக்கணத்தை எழுதுவதற்கும் இங்கே இருந்த இலக்கண நூல்கள் தான் அடிப்படையாக இருந்தன என்று ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். தமிழ்நாட்டின் தமிழ் பௌத்த மரபிற்கும் இலங்கையில் உள்ள சிங்கள பௌத்த மரபிற்கும் தொடர்பு இருக்கிறது. ஆனால் இலங்கையின் தமிழ் பௌத்த மரபிற்கும் இலங்கையின் சிங்கள பௌத்த மரபிற்கும் தொடர்பு இருக்கிறதா என்றால் ஏறக்குறைய ஒரு 400 ஆண்டு காலம் தொடர்பு இல்லாமல் இருந்தது என்று பீட்டர் ஷால்க் என்கிற பௌத்த பேரறிஞர் குறிப்பிடுகிறார். அவர் வெறுமனே பௌத்த பேரறிஞர் மட்டுமல்ல, இலங்கையின் அரசியல் நிலை குறித்தும் தொடக்க காலத்திலிருந்து அவர் எழுதி வந்தவர். இங்கே என்ன சிக்கல் நிலவுகிறது என்றால், 2 பௌத்த மரபுகளுக்கு இடையே ஊடாட்டம் இருக்கும் தான், தவிர்க்க முடியாது. அதுவும் குறிப்பிட்ட ஒரே நிலப்பரப்பில் இருக்கிற போது அது நிச்சயமாக ஊடாட்டத்தை கொண்டிருக்கும். ஆனால் இலங்கையின் அரசியல் நிலைக்கு பிறகு, இலங்கையில் உள்ள பல்வேறு பிரச்சனைகளுக்கு பிறகு ஆய்வாளர்கள் கடந்த கால பௌத்த வரலாற்றை ஆராய்கிற போது ஒரு 400 ஆண்டு கால இடைவெளியில் அவர்கள் பண்பாட்டு ரீதியாக தனித்திருந்தார்கள், தொடர்பு இல்லாமல் இருந்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். அந்த 400 ஆண்டு காலத்தில் தான் சிங்களவர்களும் பௌத்தத்தை பின்பற்றினார்கள், தமிழர்களும் பௌத்தத்தை பின்பற்றினார்கள் என்கிற குறிப்புகள் இடம்பெறுகின்றன. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், பிறகு விரிவாக அது குறித்து நாம் பார்க்கலாம். தமிழ் சமூகத்தில் சிலப்பதிகாரம் என்கிற காப்பியம் மிக முக்கியமான காப்பியம், தமிழின் முதல் காப்பியமாகவும் அது திகழ்கிறது. வழக்கமாக நாம் தமிழறிஞர்கள் என்று குறிப்பிடுபவர்கள் சிலப்பதிகாரத்தையும் ஜைன காப்பியம் என்று வகைப்படுத்தினார். ஆனால் இந்த கருத்தை புத்திசம் இன் கேரளா என்கிற புத்தகத்தில் PC அலெக்சாண்டர் அவர்கள் மறுக்கிறார். ஆனால் சிலப்பதிகாரம் என்பது ஜைன காப்பியம் தான் என்றும் மணிமேகலை பௌத்த காப்பியம், இந்த நிலைப்பாட்டில் டாக்டர் சு விகாசகா அவர்கள் இருக்கிறார். இங்கே
தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலக நாடுகளில் எப்படி எதிர்கொண்டார்கள்? சிலப்பதிகாரம் என்கிற ஒரு காப்பிய பிரதியை மதம் சார்ந்து அணுகுகிற போது அது ஜைனம பௌத்தம என்கிற விவாதம் இருக்கிறது. இதை கடந்து கண்ணகி பற்றிய கதைகள் நாட்டுப்புற வழக்காற்றில் இருந்தன என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நமக்கு தெரியும், இளங்கோவடிகளும் சீத்தலை சாத்தனாரும் சந்தித்துக் கொண்டார்கள். இப்படி ஒரு நாட்டுப்புற கதை இருக்கிறது, இப்படி ஒரு கதை இருக்கிறது, இப்படி ஒரு வரலாறு இருக்கிறது என்று ஒருவர் மற்றொருக்கு சொல்லுகிறார் என்பதையெல்லாம் நாம் தமிழ் இலக்கிய மரபில் படிக்கிறோம். இது குறைந்தபட்சம் கண்ணகி கதை நாட்டுப்புற வழக்காற்றில் இருந்தது என்று புரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவும். இலங்கையில் கண்ணகி கதை என்று ஒரு நாட்டுப்புற வழக்காற்று நூல் இருக்கிறது. அந்த கதையில் கண்ணகி ஒரு பௌத்தராக இருக்கிறார். தமிழ் சமூகத்தில் சிலப்பதிகார பிரதியை ஜைனமாக அடையாளப்படுத்துகிற போது, ஆனால் தமிழ் சமூகத்தில் எழுதப்பட்ட மணிமேகலை பிரதி கண்ணகியை பௌத்தராகத்தான் குறிப்பிடுகிறது. மணிமேகலையை வாசிப்பவர்கள் சீத்தலை சாத்தனார் அது வேண்டும் என்று வலிந்து கண்ணகியை பௌத்தராக குறிப்பிட்டார் என்று கூட சொல்லலாம். ஆனால் இலங்கையின் கண்ணகி கதையை வாசிப்பவர்கள் என்ன குற்றச்சாட்டை வைக்க முடியும்? அது நாட்டுப்புற வழக்காற்று கதை, மக்களின் கதை, மக்களின் மரபில் இருந்து வந்த கதை. இலங்கை தமிழ் பௌத்த மரபில் கண்ணகி எப்பொழுதும் பௌத்தராகவே இருக்கிறார் என்பதுதான் இலங்கை தமிழ் பௌத்த மரபின் மற்றொரு தனித்துவமான அடையாளமாக இருக்கிறது. அந்த வகையில் கண்ணகி கதை என்பது மிக முக்கியமான கதையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி தமிழ்நாட்டில் எப்படி தமிழ் பௌத்த மரபு என்பது பல்வேறு வகையான தனித்த தன்மைகளை கொண்டிருக்கிறதோ அதுபோல இலங்கையிலும் இருக்கிறது. இலங்கை யாழ்ப்பாண பகுதியை நாக தீபா என்று உள்ளூரில் கிடைத்த ஆவணங்கள், இலங்கையில் கிடைத்த ஆவணங்கள் குறிப்பிடுகின்றன. சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய காப்பியங்களும் இலங்கையை நாக நாடு, நாக என்று குறிக்கின்றன. இந்த சொல் நமக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்துவதாக நான் உணர்கிறேன். ஏனென்றால் இலங்கையின் உள்ளூரில் கிடைத்த ஆவணங்கள், அதில் இடம்பெற்றக்கூடிய நாகதீப என்ற சொல் இலங்கையின் வடக்கு பகுதியில் உள்ள யாழ்ப்பாணம் என்கிற யாழ்ப்பாண பகுதியை குறிப்பதாக சொல்லுகிறார்கள். அப்படி சொல்லிவிட்டு அதே சமயத்தில் ஆய்வாளர்கள் ஒட்டுமொத்த இலங்கை தீவையும் குறிப்பதற்கு அந்த சொல் பயன்படுத்தப்பட்டது என்றும் குறிப்பிடுகிறார்கள். சமஸ்கிருதத்தில் தீவ, பிராகிருத மொழியில் தீவ, பாலி மொழியில் தீப என்பது இலங்கையில் நாகதீப என்று எழுதப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. தமிழில் தீவு என்று நாம் சொல்லுகிறோம். இந்த மொழிக்கு நாம் கன்வின்ஸ் ஆகிவிடுவோம். என்னை பொறுத்த மட்டில் இது ஒட்டுமொத்த இலங்கையை குறிக்க பாலி பௌத்த இலக்கியங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் அது யாழ்ப்பாண பகுதியை மட்டும் குறிக்குமேயானால் உள்ளூர் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறபடி பண்டிதர் அயோத்தாசர் இங்கே நமக்கு துறை செய்கிறார். பௌத்த விழாக்களில் தீப விழா என்றும் இருக்கிறது. நாக தீப என்றால் நாகர்கள் கொண்டாடக்கூடிய தீப விழா என்று பொருளாக கூட அது இருக்கலாம். இது நான் அந்த சொல்லை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு முயற்சி. இது இறுதியான கருத்தும் அல்ல. ஆனால் நாகதீப என்பது இலங்கையை பொறுத்த மட்டில் அது இலங்கையை மட்டும் குறிக்கவில்லை, வேறு சில பகுதியையும் குறித்திருக்கலாம் என்று கூட ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். குறிப்பாக அந்தமான் நிக்கோபார், ஜாவா போன்ற தீவுகளை அது குறித்தது இலங்கையை குறிக்கவில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு மரபும் இருக்கிறது. ஆனால் உள்ளூரில் கிடைத்த ஆவணம், குறிப்பாக வள்ளிபுரத்தில் கிடைத்த பொன்னேடு, அது யாழ்ப்பாணத்தை தான் குறிக்கிறது என்கிற செய்தியை அது உறுதிப்படுத்தியது. மகாவம்சம், தீபவம்சம் ஆகிய சிங்கள மரபை சார்ந்த, சிங்கள மன்னர் மரபை சார்ந்த வரலாற்றை முன்வைக்க இந்த நூல்கள் கூட இலங்கையின் வடக்கு பகுதியில் பௌத்த மரபு இருந்ததை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் இலங்கையின் வடக்கு பகுதி என்றால் இலங்கையின் வடக்கு பகுதியில் சிங்கள மன்னர்கள் ஆட்சி செய்தது. இப்படி இலங்கையை பொறுத்த மட்டில்
தமிழ் நூல்களிலும் இலங்கையின் வடக்கு பகுதி குறிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையின் சிங்கள பௌத்த மரபை சார்ந்த பகுதிகளிலும் இலங்கையின் வடக்கு பகுதி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மகாவம்சம், தீபவம்சம், சூலவம்சம் என்கிற நூல்களின் வரிசையில் வைத்து பார்க்க வேண்டிய மற்றொரு நூல் நம் பொத்த என்கிற ஒரு நூல். இந்த நம் பொத்த என்கிற ஒரு நூல் இலங்கையின் வடக்கு பகுதியை தமிழ் பட்டணம் என்று குறிப்பிடுகிறது. இலங்கையின் வடக்கு பகுதியை நம் பொத்த என்கிற சிங்கள மரபை சார்ந்த நூல் தமிழ் பட்டணம் என்று குறிப்பிடுகிறது. தமிழ் பட்டணம், பட்டணம் என்றால் நகரம், தமிழ் சிட்டி என்று பொருள். ஆனால் பட்டணம் என்கிற சொல் எந்த மொழிக்குரிய சொல் என்றால் பிராகிருத மொழிக்குரிய சொல். காவேரி பூம்பட்டினம், நாகப்பட்டினம் என்று நாம் சொல்லக்கூடிய இந்த பட்டினம் என்கிற சொல் பிராகிருத மொழியை சார்ந்த சொல். இந்தியாவில் வட இந்திய பகுதியில் உள்ள கிளை மொழிகளை தொகுத்து பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு பொது சொல்லாக பிராகிருதம் என்கிற சொல் இருந்தது. இந்த பிராகிருத மொழியின் சொல்லாக இருக்கக்கூடிய பட்டணம் என்கிற சொல் இலங்கையின் வடக்கு பகுதியை குறிக்க பயன்படுத்தப்பட்டது என்றால் பௌத்தம் இலங்கைக்கு பரவிய போது பிராகிருத மொழியையும் அது எடுத்து சென்றது என்று நாம் பார்க்கிறோம். அதை தமிழ் பௌத்த மரபை சார்ந்த தமிழ் பகுதியை குறிப்பதற்கு இந்த சொல் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் நம்பொத்த என்கிற நூல் கிபி 14ஆம் நூற்றாண்டை சார்ந்த நூல், மிகவும் பிற்காலத்தை சார்ந்த நூல். எடுத்த எடுப்புடைய அதன் சமகால கட்டத்தில் தான் இந்த நூல் அந்த சொல்லை பயன்படுத்தியிருக்கும் என்று நாம் சொல்ல முடியாது. அது நீண்ட நெடுங்காலமாக இலங்கையின் வடக்கு பகுதியை குறிப்பதற்கு பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கலாம். அப்படி நம்பொத்த என்கிற நூல் இலங்கையின் வடக்கு பகுதியை புரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவி செய்கிறது. இலங்கையின் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அனுராதபுரம், யாழ்ப்பாணம், கந்தரோடை, இப்படி பல பகுதிகளில் தமிழ் பௌத்த மரபு இருந்திருக்கிறது. மணிமேகலை காப்பியத்தில் இலங்கையின் வடக்கு பகுதியில் உள்ள மணிப்பல்லவ தீவு குறிக்கப்படுகிறது. இன்றைக்கு நாம் கூகுள் மேப்பில் மணிப்பல்லவ தீவு என்று டைப் செய்தாலும் கூட அது காட்டக்கூடிய மணிப்பல்லவ தீவு லொகேஷனை காட்டிவிட்டு நைனா தீவு என்று அது காட்டுகிறது. மணிப்பல்லவ தீவு தான் நைனா தீவு என்று தமிழில் கட்டுரை வந்திருக்கிறது. மணிமேகலை குறிப்பிடக்கூடிய மணிப்பல்லவ தீவு தான் அந்த நைனா தீவு என்று சொல்லுகிறார்கள். இலங்கையின் உள்ளூர் பகுதியில் நைனா தீவுக்கு என்ன பொருள் சொல்லுகிறார்கள் என்பதை நாம் இன்னும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆனால் சற்றென்று என்னுடைய மனதில் தோன்றுவது, ஜைன மரபிலும் பௌத்த மரபிலும் இங்கிருந்த ஆளுமைகளை நாயனார் என்று சொல்லக்கூடிய மரபு இருந்து அந்த மரபை தான் தமிழ் சமூகத்தில் சைவ மரபு 63 நாயன்மார்கள் என்று உள்வாங்கிக் கொண்டதாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார். இன்றைக்கும் ஜைன மதத்தை சார்ந்த தமிழ் ஜைன மதத்தை சார்ந்தவர்கள் அழியாமல் இருக்கிறார்கள். அவர்களை நைனார் என்று சொல்லக்கூடிய பழக்கம் தான் இருக்கிறது. இந்த நயினார், நாயனார், நயினார் என்று சொல்லக்கூடிய மரபின் விளைவாக இலங்கையின் வடக்கு பகுதியில் இருந்த மணிப்பல்லவ தீவிற்கு நைனா தீவு என்று வந்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இது போன்ற சொற்கள் இலங்கையின் தமிழ் பௌத்த மரபை சார்ந்த விஷயத்தை நமக்கு புரிந்து கொள்வதற்கு பல வகையில் உதவி செய்கிறது. அனுராதபுரம் என்பது இலங்கையின் மத்திய பகுதியில் வடக்கு பகுதியில் இருந்தாலும் கூட அனுராதபுரம் என்பது இலங்கையின் சிங்கள பௌத்த மரபை சார்ந்த மையமாக கருதப்படுகிறது. கந்தரோடையில் பௌத்த சின்னங்கள் கிடைக்கின்றன. புத்தரின் சிலை கிடைத்திருக்கிறது. கல்வெட்டுகள் அந்த பகுதியில் கிடைத்திருக்கின்றன. ஆனால் கந்தரோடையை வரலாற்று ஆய்வாளர்கள் விவரிக்கிற போது சின்ன அனுராதபுரம் என்று சொல்லுகிறார்கள். தமிழ் பௌத்த மரபை சார்ந்த இடமாக கருதப்படக்கூடிய கந்தரோடை என்பதை சின்ன அனுராதபுரம் என்று விளக்குகிறார்கள் என்றால் அனுராதபுரம் சிங்களவர்களின் பௌத்த மையமாக இருந்தது. கந்தரோடையை அவர்கள் சின்ன அனுராதபுரம் என்றால் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் பகுதிகளுக்கும் இலங்கையின் சிங்கள பௌத்தத்திற்கும் இடையே ஒரு உறவாட்டம் இருப்பதை, மொழி சார்ந்து இருப்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஒன்றை ஒன்று விழுங்கிக் கொள்வதாக புரிந்து கொண்டால் அது புரிந்து கொள்பவர்களின் பிரச்சனையாக நான் பார்க்கிறேன்.
இப்படி இலங்கையின் வடக்கு பகுதியை புரிந்து கொள்வதற்கு கூட சில சொற்கள் சிங்கள மரபில் இருந்து பிரிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அதை அடுத்தது இலங்கையின் அனுராதபுரத்தின் வடக்கே சிங்கள பௌத்த மன்னர்கள் ஆண்டார்கள் என்று இலங்கை சிங்கள பௌத்த மரபு சார்ந்த நூல்களில் சொல்லப்படுவது ஆய்வாளர்களுக்கு இன்னும் அது சிக்கலை ஏற்படுத்துகிறது. என்ன சிக்கலை ஏற்படுத்துகிறது என்றால், அண்ணன் சூரியகுமார் அசோக் அவர்கள் சென்னையின் வடக்கு பகுதி வரை ஆட்சி செய்தார் என்று நாம் ஒரு கூற்றை சொல்கிறோம் என்று வைத்துக் கொள்வோம். சென்னையின் வடக்கு பகுதி என்றால் வடக்கு எவ்வளவு தூரம் என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. சென்னையிலிருந்து வடக்கு திசையில் 5 கிலோமீட்டரா, 10 கிலோமீட்டரா, 40 கிலோமீட்டரா என்கிற கேள்வி எழுகிறது. இது போன்ற இந்த கேள்விக்கு விடையளித்தால்தான் இலங்கையில் உள்ள சிங்கள பௌத்தர்கள் ஆண்ட நிலப்பரப்பையும் அங்கிருந்த தமிழ் மன்னர்கள் தமிழ் பௌத்த மரபை பின்பற்றிய தமிழ் மன்னர்கள் ஆண்ட நிலப்பரப்பையும் புரிந்து கொள்வது நமக்கு எளிமையாக இருக்கும். வெறுமனே அனுராதபுரத்திற்கும் வடக்கு என்று சொல்லிவிடுவதனால் எவ்வளவு தூரம் என்கிற கேள்வி எழுகிறது. அனுராதபுரத்திற்கும் வடக்கு என்பதை ஒட்டுமொத்த இலங்கை பகுதியும் குறிப்பதாக எடுத்துக்கொள்ளாமல் ஏதோ சில தூரம் என்று வைத்துக் கொண்டு இலங்கையின் வடக்கு பகுதியில் தமிழர்கள் ஆண்டார்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். தமிழ்நாட்டில், இந்தியாவில் மன்னர்களின் காலத்தில் மதம் என்பது மன்னர்களின் மதமாக, அரச மதமாக பரவியது போல இலங்கையிலும் நிச்சயமாக அப்படித்தான் பௌத்தம் பரவி இருக்கு தமிழர்களிடையே. ஆனால் இலங்கையில் கிடைக்கக்கூடிய சிலை, குறிப்பாக வல்லிபுர புத்தர் சிலை, தென்னிந்திய மரபை சார்ந்த அமராவதி கலைமரபின் வடிவமாக அந்த சிலை அமைப்பு முறை தோற்றம் இருக்கிறது. சாதவாகனர்களின் ஆட்சி காலத்தில், இக்ஷுவாகர்களின் ஆட்சி காலத்தில் தென்னிந்தியாவில் புத்தரின் சிலை அரச வம்சத்தை சார்ந்த தோற்றத்தை போல வடிவமைத்திருக்கிறார்கள். இதே கலைப்பாணியை இங்கு உள்ள சுண்ணாம்பு கல்லால், பளிங்கு கல்லால் செய்யப்பட்ட அதே பாணியில் இலங்கையில் கிடைக்கப்பட்ட வல்லிபுர புத்தர் சிலை மன்னர் வம்சத்தை சார்ந்தவர் போல் இல்லாமல், இந்த இரண்டு சிலைகளையும் பார்த்தால் ஒன்று போல்தான் இருக்கும். ஆனால் இலங்கையின் வல்லிபுரத்தில் கிடைக்கப்பட்ட சிலை என்பது மன்னர் வம்சத்தை சார்ந்தவர் போல் அல்லாமல் தோற்றத்திற்கு அது சாதாரண குடிமக்களின் தோற்றத்தில் இருப்பதாக ஆய்வாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். அப்படி என்றால் மன்னர் காலகட்டத்தில் மன்னர்கள் மதமாக ஒருவேளை அது இருந்திருந்தாலும் கூட மக்களை நோக்கி அது பயணிக்க முயற்சித்தது மக்களின் மதமாக இருந்தது. சாதாரண மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும் என்கிற நிலையில் இலங்கையில் தமிழ் பௌத்த மரபு இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். கனிஷ்கர் புத்தருக்கு சிலை வடிக்கிற போது மத்திய ஆசிய நாடுகளில் இருந்த மன்னர்களின் தோற்றத்தில் தான் வடிவமைத்தார். ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த சிலை கிபி 3ஆம் நூற்றாண்டிற்கும் கிபி 4ஆம் நூற்றாண்டிற்கும் இடைப்பட்ட காலகட்டம். இதே காலகட்டத்தில் தான் ஏறக்குறைய இந்தியாவின் பல பகுதிகளிலும் மன்னர்கள் அரச வம்சத்தின் தோற்றத்தில் புத்தருக்கு அடையாளத்தை தந்தார்கள். ஆனால் இலங்கையில் அப்படி ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருப்பது என்பது இலங்கையில் பௌத்தம் என்பது தமிழர்களிடையே மக்கள் மத்தியில் பரவலாக இருந்தது என்பதை காட்டுகிறது. மக்களின் எண்ண ஓட்டத்தை பிரதிபடுத்துவதாக இருந்தது என்பதை நமக்கு புரிந்து கொள்ள உதவுகிறது. இங்க இந்த இலங்கையில் கிடைத்த இந்த வல்லிபுர புத்தர் சிலை இலங்கையின் சிங்கள பௌத்த வரலாற்றிலும் தமிழ் பௌத்த வரலாற்றிலும் மிக முக்கியமான சிலையாக இருக்கிறது. வல்லிபுரா புத்தா ஸ்டாச்சு ரீடிஸ்கவர்டு என்கிற கட்டுரையை பௌத்த பேரறிஞர் பீட்டர் ஷால்க் அவர்கள் எழுதியிருக்கிறார். மிக விரிவான கட்டுரை அது. வல்லிபுரம் அனுராதபுரத்திற்கு அருகில் உள்ள ஒரு இடம், அனுராதபுர பகுதியை சார்ந்த ஒரு இடம். அனுராதபுரம் என்பது சிங்கள பௌத்த மரபின் மையமாக இருக்கக்கூடிய ஒரு இடம். சிங்கள பௌத்த மரபின் மையமாக இருக்கக்கூடிய அனுராதபுரத்திற்கு அருகில் வல்லிபுரத்தில் இருந்து ஒரு புத்தர் சிலை கிடைத்தால் அதை சிங்கள பௌத்த மரபில் வைத்து பார்க்கக்கூடிய ஒரு போக்குதானே இயல்பாக ஏற்படும். ஆனால் அது சிங்கள பௌத்த மரபை சார்ந்ததல்ல, தமிழ் பௌத்த மரபை சார்ந்தது என்று பீட்டர் ஷால்க் அவர்கள் வாதிடுகிறார். அந்த வாதம் மிக முக்கியமானது. பீட்டர் ஷால்கின் வாதத்திற்கு அவர்
ஏராளமான சான்று ஆதாரங்கள், பல அறிஞர்களின் வாதங்கள், அரசியல் ரீதியாக என்ன நடந்தது எல்லாவற்றையும் வெளிப்படையாக அவர் எழுதி செல்கிறார். 19ஆம் நூற்றாண்டின் இறுதி காலத்தில் இலங்கையின் வல்லிபுர புத்தர் சிலை பூமியை தோண்டுகிற போது கிடைத்தது. தமிழ்நாட்டில் எப்படி பல விஷ்ணு கோயில்களுக்கு அருகே புத்தர் சிலைகள் கிடைக்கின்றனவோ அதுபோல வல்லிபுர புத்தர் சிலையும் விஷ்ணு கோயிலுக்கு அருகில் இருந்தால் கண்டெடுக்கப்பட்டது. இங்கே நாம் எழுப்ப வேண்டிய மிக முக்கியமான கேள்வி, வழக்கமாக நாம் தமிழ் பௌத்த மரபில் ஆராய்கிற போது தமிழ்நாட்டில் புத்தர் சிலைகளை பற்றி பேசுகிற போது எழுப்பக்கூடிய கேள்விதான், விஷ்ணு கோயிலுக்கு அருகில் புத்தர் சிலை கிடைக்கிறது என்றால் இந்த சிலை ஒரு காலகட்டத்தில் விஷ்ணு கோயிலுக்குள்ளதானே இருந்திருக்க வேண்டும் என்கிற கேள்வி எழுப்போம் அல்லவா? அதே கேள்விதான் இலங்கை வல்லிபுர புத்தர் சிலைக்கும் நாம் எழுப்ப வேண்டிய தேவை இருக்கிறது. இலங்கையில் இன்றைக்கு தமிழர்கள் மத்தியில் பெரும்பான்மையாக பௌத்தத்தை பின்பற்றக்கூடிய மரபு இல்லை. அதனால் அந்த ஒரு பௌத்தம் சார்ந்த ஒரு சின்னங்கள் கிடைத்தால் அது தமிழர்களோடு தமிழ் பௌத்த மரபை சார்ந்து வைத்து இயல்பாக எண்ணும் போக்கு என்பது அரிதாக இருந்து வந்தது. அந்த விஷ்ணு கோயிலுக்கு அருகில் இந்த புத்தர் சிலை கிடந்தது என்றால் இன்றைக்கு இலங்கையில் உள்ள தமிழர்கள் பௌத்த மரபை பின்பற்றவில்லை என்றால் இலங்கையில் தமிழர்கள் பௌத்தத்தை பின்பற்றி வந்ததை சில மன்னர்களால், சில குழுக்களால், சில கருத்தியர்களால் அது அழிக்கப்பட்டு வந்தது என்றுதான் பொருள். தமிழ்நாட்டில் இந்தியாவில் எப்படி பௌத்தத்தை ஒழிக்க பல முயற்சிகள் நடந்தனவோ, பல வன்முறைகள் நடந்தனவோ, அதுபோல அங்கேயும் அது நடந்தேறியது. இந்த வல்லிபுர புத்தர் சிலை கிபி 19ஆம் நூற்றாண்டின் இறுதிவாக்கில் கிடைத்து அந்த விஷ்ணு கோயிலில் பழைய பொருட்கள் அடைத்து வைக்கக்கூடிய இடத்தில் அது வைக்கப்பட்டிருந்தது. நமக்கு தெரியும், ஒரு குப்பையை போடுற இடத்துல உயர்வான ஒரு பொருளை போட்டு வைத்திருந்தால் இந்த உயர்வான பொருளை குப்பைக்கு சமமாக பார்க்கிறார்கள் என்றுதான் பொருள். அந்த விஷ்ணு கோயிலில் பழைய பொருட்களை போட்டு அடைத்து வைக்க வேண்டிய இடத்தில் புத்தர் சிலையை போட்டு வைத்திருந்தார்கள் என்றால் அதன் சமகால கட்டத்தில் புத்தர் சிலைக்கு எவ்வளவு மரியாதை இருந்திருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். பிறகு அங்கிருந்த அந்த பழைய பூட்டி வைக்கப்பட்ட அறையிலிருந்து புத்தர் சிலை எடுக்கப்பட்டு அங்கே அருகே ஓர் பூங்காவில் புத்தர் சிலை வைக்கப்பட்டு ஒரு அரச மரத்திற்கு அடியில் வைக்கப்பட்டிருந்தது. 1906ஆம் ஆண்டு வரைதான் அந்த புத்தர் சிலை அங்கே இருந்தது. 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஒரு 6 ஆண்டுகள் அங்கே இருந்தது. பிறகு துரதிருஷ்டவசமாக நடந்தது, இலங்கையின் கவர்னராக இருந்த ஹென்றி பிளேக் என்பவர் அந்த சிலையை தாய்லாந்து மன்னருக்கு பரிசாக அளித்து விட்டார். வரலாற்றில் அது ஒரு துரதிருஷ்டமான சம்பவம் என்றுதான் நான் பார்க்கிறேன். தமிழில் பூலோக வியாசன் என்கிற ஒரு இதழ் வந்தது. ஆய்வாளரும் பேராசிரியருமான ஜே பாலசுப்ரமணியம் அவர்கள் தொகுத்த இதழும் கூட அது. 1903ஆம் ஆண்டிலிருந்து 1917ஆம் ஆண்டு வரை வந்த இந்த இதழ் தொகுப்பு 1909ஆம் ஆண்டுக்குரிய தொகுப்பு மட்டும்தான் அவருக்கு கிடைத்திருக்கிறது. அதை தொகுத்து காலச்சோடின் பதிப்பாக அவர் வெளியிட்டிருக்கிறார். அந்த இதழ் தொகுப்பில் ஒரு பௌத்தம் பற்றிய ஒரு மிக முக்கியமான குறிப்பு இருக்கிறது. பெஷாவருக்கு அருகில் ஓர் இடத்தில் புத்தரின் சாம்பலும் எலும்புகளும் ஒரு பீப்பாயில் கிடைத்தன, அதை ஒரு ஆங்கில அதிகாரி வைத்திருக்கிறார் என்கிற செய்தி வந்து கொண்டிருந்தது. அப்படி வந்து கொண்டிருந்த போது உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பௌத்த நாடுகள் அந்த பீப்பாயில் இருக்கக்கூடிய சாம்பலும் எலும்பு துண்டுகளும் எங்களுக்கு வேண்டும் என்று கடிதங்களை எழுதி கொண்டே இருந்தார்கள். அதை பூலோக வியாசன் இதழ் தொகுப்பின் ஆசிரியர் பத்திராதிபதியர் முத்துவீர நாவலர் அவர்கள் உலக நாடுகளுக்கு கொடுக்க கூடாது என்று அவர் கோரிக்கை விடுத்தார். இது நமக்கு எதை காட்டுகிறது என்றால், பௌத்தம் சார்ந்த எச்சங்கள் கிடைக்கிற போது அன்றைக்கு இலங்கையும் பிரிட்டிஷார்கள் ஆண்டார்கள், இந்தியாவையும் பிரிட்டிஷார்கள் ஆண்டார்கள். இவர்கள் இருந்த ஒரு மரபு என்பது அது யாராலும் கேட்டால் கொடுத்து விடுவது என்கிற நிலையில் இருந்தார்கள்.
அன்றைக்கு இந்தியாவை பொறுத்த மட்டில் முழுவதுமாக பௌத்தம் அழிந்த நிலையில் இருந்தது. நாம் பண்டிதர் அயோத்தாசரின் எழுத்துக்களை வைத்துக் கொண்டு நாம் இங்கு பேசவில்லை. பண்டிதர் அயோத்தாசரின் எழுத்துக்களை வைத்துக் கொண்டு பார்த்தால் எந்த காலத்திற்கும் அது பௌத்தம் அழியாது, எதிர்காலத்திற்கும் அது பௌத்தம் அழியாது, அத்தகைய தன்மை கொண்டது. நாம் வரலாற்று ரீதியாக ஒரு புரிதலுக்காக அதை நான் சொல்லுகிறேன். இங்கே பௌத்தம் அழிந்திருந்த நிலையில் பௌத்த எச்சங்கள் கிடைத்த போது உலக நாடுகளில் இருந்து கோரிக்கை வந்தன. அந்த நிலையில் கூட பூலோக வியாசனின் ஆசிரியர் அதை தர வேண்டாம் என்று கோரிக்கை விடுத்தார். ஆனால் இலங்கையில் பௌத்த மரபு என்று ஒன்று இருந்தது. சிங்களவர்கள் அந்த மத மரபை பின்பற்றினார்கள். குறைந்தபட்சம் அந்த சிலையை அன்றைக்கு சிங்களவர்களிடம் ஒப்படைத்திருக்க வேண்டும், அல்லது சிங்கள வாழ் மக்கள் பயன்படுத்துவதற்கு ஏற்றவாறு அதை வைத்திருக்க வேண்டும். கோயிலின் பழைய அறைக்குள் வைத்தவர்கள் பூங்காவில் வைத்த போது அத்தோடாவது அதை விட்டிருக்க வேண்டும். அதை தாய்லாந்து மன்னருக்கு பரிசாக அளித்ததன் விளைவாக அந்த சிலையை ஏறக்குறைய 1 நூற்றாண்டு காலம் உள்ளூரில் பார்ப்பதற்கு வாய்ப்பு இல்லாமல் போனது. இப்படி இந்த சிலை 1906ஆம் ஆண்டு அங்கே கொடுக்கப்பட்ட பிறகு, இலங்கையின் சுதந்திரத்திற்கு பிறகு சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையான இன முரண்பாடு அதிகமாக போகிற போது 1990களில் வல்லிபுர புத்தர் சிலை மிக அதிகமாக கவனப்படுத்தப்பட்டது. அப்படி கவனப்படுத்தப்பட்ட போது அந்த சிலை தாய்லாந்தில் இருப்பதை கண்டறிந்து அந்த சிலை இலங்கைக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று இலங்கை அரசு கோரிக்கை விடுத்தது. நான் சிங்கள அரசு சிங்கள பௌத்தம் என்று சொல்லுகிறேன் என்றால் இந்த பேச்சின் உரையில் ஒரு புரிதலுக்காக சொல்லுகிறேன் என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லை என்றால் இந்த உரை முழுவதும் உங்களுக்கு புரியாமல் போய்விடலாம். சிங்கள பௌத்தம் என்று நான் ஒரு கருத்தை சொல்வதற்காக பயன்படுத்துகிறேன் என்று நீங்கள் புரிந்து கொண்டால் உரை நிச்சயமாக அப்படியான கருத்தை வழங்காது. தாய்லாந்துக்கு அனுப்பப்பட்ட அந்த சிலை வலது கை முழுவதும் உடைந்திருந்தது. முழு வலது கையும் உடைந்திருந்த போது அந்த வலது கையில் இருந்த புத்தரின் கையில் இருந்த முத்திரை என்ன முத்திரை என்பது மிக கேள்விக்குறியாக இருக்கு. ஏனென்றால் புத்தரின் கைகளில் ஒவ்வொரு வகையான முத்திரைகள் இருப்பதை நாம் அறிவோம். தாய்லாந்தில் அந்த புத்தர் சிலையை மறுகட்டமைப்பு செய்தார்கள், புனரமைப்பு செய்தார்கள். அப்படி செய்கிற போது ஆசிச பாணி முத்திரை என்கிற ஒரு முத்திரை பாணியில் அந்த கையை வடிவமைத்து விட்டார்கள். ஆசிச பாணி முத்திரை என்பது சிங்கள பௌத்த மரபிற்கு உரிய முத்திரையாகவும் சிங்கள பௌத்த கலை மரபில் வளர்ச்சி பெற்ற ஒரு முத்திரையாகவும் பார்க்கப்பட்டது. அப்படி வடிவமைத்த பிறகு இந்த சிலையின் கையில் இருப்பது ஆசிச முத்திரை தான், அது சிங்கள பௌத்தத்திற்கு உரியது. எனவே இலங்கையின் வடக்கு பகுதியில் என்பது ஆதி காலத்தில் சிங்களவர்கள் குடியிருந்த பகுதி என்ற சிங்களவர்கள் நிலத்தின் மீது அந்த சிலையின் ஊடாக உரிமை கோரியதை நாம் பார்க்கிறோம். பீட்டர் ஷால்க் அவர்கள் இந்த பிரச்சனை எழுந்தபோது தாய்லாந்துக்கு அவர் 2 முறை சென்றார். 1994களில் அவர் 2 முறை அங்கே சென்றார். நேரில் அந்த சிலையை பார்த்தார். அப்படி பார்த்து அவர் ஒரு முடிவுக்கு வருகிறார். அந்த சிலையின் கை உடைந்திருந்தது. அந்த கையில் என்ன முத்திரை இருந்தது என்று யாருக்கும் தெரியாது. புனரமைப்பு செய்கிற போது ஆசிச முத்திரையாக இருப்பதனால் அதை சிங்கள பௌத்த மரபிற்குரியது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி சொல்ல முடியாது. அந்த கையில் இருந்த முத்திரை அபய முத்திரையாக இருக்கலாம் என்று அவர் உறுதிப்பட கூறுகிறார். அப்படி கூறுவதற்கு அவருக்கு சில காரணங்கள் இருந்தன. என்ன காரணம் என்றால், இந்த சிலை தென்னிந்திய மரபில் அமராவதி கலை மரபில் பாணியில் அமைந்த சிலை, பளிங்கு கல்லால் ஆன சிலை. எனவே அமராவதி கலை மரபில் உருவான சிலைகள் கிபி 4ஆம் நூற்றாண்டு வரை ஆசிச முத்திரை வடிவில் வடிவமைக்கப்படவில்லை. எனவே அது அபய முத்திரை தான். அமராவதி கலை மரபில் உருவான புத்தரின் சிலைகளில் வலது கையில் இருந்த முத்திரை என்பது அபய முத்திரை தான் இருந்தது, ஆசிச முத்திரை இல்லை. எனவே அது தமிழ் பௌத்த மரபுக்கு உரியது என்று பீட்டர் ஷால்க் அவர்கள் வாதிடுகிறார். இது இலங்கை சிங்கள பௌத்த மரபிற்கும் தமிழ் பௌத்த மரபிற்கும் ஒரு மிகப்பெரிய முரண்பாட்டை உருவாக்கிய சிலையாகும். இந்த சிலை
கிடைக்கப்பெற்று சில 10 ஆண்டுகள் கழித்து 1936ஆம் ஆண்டு இந்த சிலை கிடைக்கப்பட்ட இடத்திலேயே ஒரு பொன்னேடு, ஒரு கோல்டன் பிளேட் ஒன்று கிடைத்தது. அந்த பொன்னேட்டில் இசிகிரிய என்று எழுதியிருந்தது. ஸ்தூபத்தில் பொதுவாக பௌத்த ஸ்தூபிகளில் வைக்கப்பட்டிருந்த பொன்னேடு. இந்தியாவின் ஸ்தூபிகளில் இது போன்ற கோல்டன் பிளேட் பொன்னேடுகளை வைக்கக்கூடிய மரபு உண்டு. பொதுவாக இந்த பொன்னேடுகளில் யார் இந்த விகாரை கட்டுவதற்கு, ஸ்தூபிகளை கட்டுவதற்கு உதவி செய்தார்கள் என்கிற குறிப்பு இடம்பெற்றிருக்கும் என்று பீட்டர் ஷால்க் அவர்கள் குறிப்பிடுகிறார். ஏன் அது ஸ்தூபிக்கு உள்ளே வைக்கிறார்கள் என்றால், அந்த ஆவணம் காலாகாலத்திற்கும் பாதுகாக்கப்பட வேண்டும். இப்பொழுது யார் இந்த விகாரை கட்டுவதற்கு, இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு உதவி செய்தார் என்கிற இந்த வரலாற்று பதிப்பு அடுத்து வரக்கூடிய எதிர்கால சந்ததியினருக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக அழியாமல் யாரும் வாசிக்க முடியாத அளவிற்கு ஸ்தூபிக்குள் வைக்கக்கூடிய ஒரு மரபு இருந்தது. அப்படி கிடைக்கப்பட்ட அந்த பொன்னேட்டில் தான் நாகதெய்வ என்றும் குறிக்கப்பட்டிருந்தது. அதில் இசிகிரிய என்றும் எழுதப்பட்டிருந்தது. யாழ்ப்பாண பகுதியை அந்த பொன்னேடு தான் நாகதீப என்று குறித்து, யாழ்ப்பாணத்தை தான் நாகதீபம் என்று குறிக்கிறது என்று அந்த பொன்னேடு உறுதிப்படுத்தியது. அதில் உள்ள இசிகிரிய என்கிற சொல்லை சிங்களம் சார்ந்து சிங்கள ஆய்வாளர்கள் வாசித்தார்கள், தமிழ் பௌத்த மரபை சார்ந்தும் ஆய்வாளர்கள் வாசித்தார்கள். இசிகி இர் இர் அ என்று வாசித்தால் பாறைகளின் குகை என்று சிங்கள மொழிக்கு ஏற்றவாறு பொருளை சொல்ல முடியும். இசிகிரி என்பது அடிப்படையில் பிராகிருதம் கலந்த சொல்லாக இருக்கிறது. இந்த பிராகிருதம் கலந்த இந்த இசிகிரிய என்கிற சொல்லை சிங்கள பிராகிருதமாக அவர்கள் வாசித்தார்கள். இதே சொல்லை தமிழ்படுத்தி தமிழ் பிராகிருதம் சார்ந்தும் வாசித்தார்கள். இசிகிர் ரயன் என்று இசிகி ரயன் என்று வாசித்தார்கள். இந்த ஒற்றை சொல்லை பிராகிருதம், பிராகிருத பைசாசி, தமிழ்படுத்தப்பட்ட பிராகிருதம், தமிழ் பிராகிருதம், சிங்கள பிராகிருதம் என இப்படி பன்முகத்தன்மை வாசிப்பதற்கு இடம் இருக்கிறது. இப்படி இந்த ஒற்றை சொல்லே மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய அசைகள் தன்மை அப்பேற்பட்டது. தமிழுக்கும் பிராகிருதத்திற்கும் நெருக்கமான தொடர்பு உண்டு. தமிழில் உரையாசிரியர்கள் பிராகிருத மொழியை பாகதம் என்று சொல்வார்கள், பாகத மொழி என்று சொல்வார்கள். சிங்களத்திற்கும் பிராகிருதத்திற்கும் நெருக்கமான உறவு உண்டு. பிராமி எழுத்தில்தான் அந்த பொன்னேடு கிடைத்தது. பிராமி எழுத்தை பொதுவாக பிராமி எழுத்து என்று குறிப்பிடுவோம். ஆந்திர பகுதியில் கிடைக்கப்பட்ட எழுத்தை பட்டிப்ரோலு பிராமி என்று குறிப்பிடுகிறோம். தமிழ்நாட்டு பகுதியில் கிடைக்கப்பட்ட எழுத்தை தமிழ் பிராமி என்று குறிப்பிடுகிறோம். சிங்கள இலங்கையில் கிடைக்கப்பட்ட சிங்கள சார்ந்த பிராமி எழுத்துக்களை சிங்கள பிராகிருதம் என்று குறிக்கக்கூடிய மரபு இருக்கிறது. சிங்கள பிராமி என்று குறிக்கக்கூடிய மரபு இருக்கிறது. இந்த எழுத்து பிராமி எழுத்து பிராகிருத மொழி தமிழுக்கும் நெருக்கமாக இருந்திருக்கிறது, சிங்களத்திற்கும் நெருக்கமாக இருந்திருக்கிறது. எனவே இதுதான் என்று அறுதிட்டு சொல்ல முடியாத நிலையில் இந்த ஒற்றை சொல்லே ஒரு நீண்ட பெரிய விவாதத்தில் இடம்பெற்றிருந்தது. அதற்கு இலங்கையை பொறுத்த மட்டும் தமிழ் பௌத்த மரபிற்கும் தமிழ் பௌத்த மரபை சார்ந்தும் ஒரு வாசிப்பு இருக்கிறது. இந்த இடத்தில் பீட்டர் ஷால்க் அவர்கள் இந்த சொல்லை தமிழ்படுத்திதான், தமிழ் மரபு சார்ந்துதான் அவர் வாசிக்கிறார்கள். இப்படி இலங்கையின் தமிழ் பௌத்த மரபு என்பது இன்னும் விரிவாக ஆராயப்பட வேண்டியதான். என்னை போன்ற ஆய்வாளருக்கு இது முதல் படிநிலைதான். இன்னும் அதை ஆழமாக பார்த்து அறிய வேண்டும். அதே சமயத்தில் இலங்கையில் நவீனகால தமிழ் பௌத்தத்தை பற்றி நாம் பேச வேண்டிய தேவை இருக்கிறது. இலங்கையில் இன்றைக்கு தமிழ் பௌத்தம் என்ற குழு இருக்கிறது. இலங்கையின் உள்ளூரை பொறுத்த மட்டில் என்ன கருத்தை இந்த தமிழ் பௌத்த குழுவின் மீது வைக்கிறார்கள் என்றால், இந்த தமிழ் பௌத்தம் என்பது தமிழ் பௌத்த மரபை சார்ந்து வந்த சிந்தனைகளையோ பண்பாட்டு வரலாற்றையோ முன்வைக்கவில்லை. மாறாக சிங்கள பௌத்தம் என்பதை தமிழ் பௌத்தம் என்ற பெயரில் வழங்க
முயலுகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. இங்கே அப்படியானால் இலங்கையின் வரலாற்றை பொறுத்த மட்டில் தமிழ் பௌத்தம், சிங்கள பௌத்தம் என்பது வெறும் வடக்கு தெற்கு என்கிற நிலப்பரப்போடு மட்டும் இல்லாமல் அது கருத்தியல் சார்ந்தும் பயணப்படும் என்கிற ஒரு எண்ணம், ஒரு சிந்தனை எனக்குள் தோன்றுகிறது. தமிழ் பௌத்தர்களிடையே இருந்த ஒரு மரபு, சிங்கள பௌத்தர்களிடையே இருந்த ஒரு மரபு, வல்லிபுர புத்தர் சிலை கிடைக்கப்பட்ட போது ஏறக்குறைய கிபி 2ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 6ஆம் நூற்றாண்டு வரை சிங்கள மன்னர்கள் வடக்கு பகுதியை ஆட்சி செய்யவில்லை, எனவே அது தமிழ் பௌத்தருக்கு உரியது என்று வாதத்தையும் பீட்டர் ஷால்க் அவர்கள் முன்வைக்கிறார். அந்த 400 ஆண்டு காலத்தில் இலங்கையை ஆட்சி செய்தது யார் என்கிற கேள்விக்கு அவர் தமிழ் மன்னர்கள் என்றுதான் பொதுவாக சொல்லுகிறார். ஒருவேளை வேறு சில கட்டுரைகளில், வேறு சில அவருடைய ஆய்வு புத்தகங்களில் இந்த கேள்விக்கான பதிலை இன்னும் விரிவாக அவர் ஆராய்ந்திருக்கிறார் என்று நான் பார்க்க வேண்டும். இந்த 400 ஆண்டு கால இடைவெளியில் வெறுமனே தமிழ் மன்னர்கள் என்று சொல்லிவிட முடியுமா என்கிற கேள்வியும் எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் தான் தமிழ்நாட்டில் சேரர், சோழர், பாண்டியர் என்று சொல்லக்கூடிய இந்த முப்பெரும் மன்னர்களை ஏறக்குறைய ஒரே காலகட்டத்தில் வீழ்த்தி கலப்பிரர்கள் ஆட்சி செய்தார்கள். அதே காலகட்டத்தில் தான் ஏறக்குறைய இலங்கையிலும் கலப்பிரர்கள் ஆட்சி செய்தார்கள். அந்த காலகட்டத்தில் தான் தென்னிந்திய பௌத்த மரபு பண்பாட்டு ரீதியாகவும் கலை மரபு ரீதியாகவும் இலங்கைக்கு பரவிருக்க வேண்டும். அசோகர் காலத்தில் இலங்கையில் பௌத்தம் பரவியது வெறும் சிங்களவர்களுக்கு என்று நாம் பொருள் புரிந்து கொள்ளக்கூடாது என்றுதான் நினைக்கிறேன். அதுவும் தமிழர்கள் மத்தியில் பரவியதுதான். இன்னும் சொல்ல போனால் இலங்கையின் அரச வம்சத்தை பற்றி பேசக்கூடிய நூல்களில் புத்தர் 3 முறை இலங்கைக்கு வந்ததாக சொல்லப்படுகிறது. அப்படி சொல்லப்படக்கூடிய அந்த 3 முறையில் 2வது முறை புத்தர் இலங்கையின் வடக்கு பகுதிக்கு வந்திருக்கிறார். அது தொன்ம கதை தான், தொன்ம குறிப்பு தான். தொன்ம குறிப்பு என்பது வரலாற்று சம்பவம் அல்ல. தொன்ம செய்தியை சொல்வதன் மூலம் தங்களை உணர்வு ரீதியாக ஒன்றோடு ஐக்கியப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு முயற்சி மக்களிடையே இருந்தது. அப்படி தமிழ் பௌத்தர்களுக்கு புத்தரோடு ஐக்கியப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு தொன்ம செய்தியும் அங்கே இருப்பதை நாம் பார்க்கிறோம். இத்தகைய தொன்ம செய்தி தமிழ்நாட்டிலும் உண்டு. புத்தர் காஞ்சிபுரத்திற்கு அருகில் உள்ள புத்தவேடுக்கும் வந்தார் என்கிற குறிப்பு உண்டு, தொன்ம குறிப்பு. இந்த தொன்ம குறிப்பு என்பது வரலாறு இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அது வரலாறு இல்லை என்றுதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் இந்த தொன்ம குறிப்பை வைத்துக் கொண்டு ஒரு பொருளை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அது என்னவென்றால், அந்த நிலப்பகுதியில் வாழ்ந்த மக்கள் பௌத்தத்தோடு தொடர்பு பெற்றிருந்தார்கள். காஞ்சிபுரமும் புத்தவேடும் எப்படி பௌத்தத்தோடு தொடர்பு பெற்றிருந்ததோ அதுபோல இலங்கையின் வடக்கு பகுதியும் பௌத்தத்தோடு தொடர்பு பெற்றிருந்தது என்று அந்த தொன்ம குறிப்பின் மூலம் நாம் உணரலாம். இப்படி ஒரு தமிழ் பௌத்த மரபை நாம் இலங்கையில் நவீன காலத்தில் பார்க்கிற போது அது ஒரு சிக்கலை ஏற்படுத்துவதாக உணர்கிறேன். இலங்கை சார்ந்த நண்பர்களும் சமீப காலத்தில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் பௌத்த குழுவை பற்றி அப்படியான கருத்தை முன்வைக்கிறார்கள். இதை கடந்து தமிழ்நாட்டில் நவீன காலத்தில் இயங்கிய தமிழ் பௌத்த மரபிற்கும் இலங்கைக்கும் ஒரு மிக நெருக்கமான தொடர்பு உண்டு. பண்டிதர் அயோத்திதாசர் அவர்கள் இலங்கைக்கு சென்று அவர் சிங்கள பிக்கு முன்னணியில் தான் பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டார் நாம் அறிகிறோம். பண்டிதர் அயோத்திதாசரின் மறைவுக்கு பிறகு மிக தீவிரமாக செயல்பட்ட ஏபி பெரியசாமி புலவர் அவர்கள் சாக்கிய பௌத்த சங்கத்தின் கிளையை இலங்கையின் கண்டி பகுதியில் தேயிலை தோட்டத்தில் நிறுவியிருக்கிறார். தேயிலை தோட்டத்தில் தமிழ்நாட்டை சார்ந்த தமிழர்கள் அங்கே குடிபெயர்ந்திருந்தார்கள். அவர்கள் மத்தியில் ஒரு கிளையை பரப்பியிருக்கிறார். அது தமிழ் பௌத்த மரபின் நீட்சி. இப்படி தமிழ்நாட்டில் உருவான தமிழ் பௌத்த மரபிற்கும் இலங்கையில் குடிபெயர்ந்த தமிழ்நாட்டிலிருந்து குடிபெயர்ந்த தமிழர்களுக்கும் இடையே தமிழ் பௌத்தம் சார்ந்த ஒரு தொடர்பு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 1928ஆம் ஆண்டு இலங்கை தமிழ் பௌத்த சங்கம் என்கிற ஒரு சங்கம் உருவானது. கோவிந்த பிள்ளை, குணசிங்கம், ஆறுமுகம்,
ஆகிய மூவரும் சேர்ந்து இலங்கை தமிழ் பௌத்த சங்கம் என்று ஒன்றை நிறுவினார்கள். இந்த இலங்கை தமிழ் பௌத்த சங்கம் குறித்து இன்னும் விரிவாக ஆராயப்பட வேண்டும். ஆனால் 1928 உருவான இந்த இலங்கை தமிழ் பௌத்த சங்கம் நாம் பேசக்கூடிய தமிழ் பௌத்தம் என்பதை ஏற்றுக்கொண்டதன் வடிவமாக அந்த பெயர் அமைப்பு இருப்பதை பார்க்கிறோம். அதே சமயத்தில் இன்றைக்கு நாம் பேசக்கூடிய தமிழ் பௌத்தம் என்கிற கருத்தியலை உள்வாங்கிக் கொண்டுதான் அவர்கள் அப்படியான பெயரை வைத்தாரா என்கிற கேள்வி நமக்கு எழுகிறது. ஏனென்றால் இலங்கை தமிழ் பௌத்த சங்கம் இது ஒரு தொடர். அந்த தொடருக்குள்ள தமிழ் பௌத்தம் என்று வருகிறது என்றால் அவர்கள் தமிழ் பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்றுதானே பொருள் என்று சொல்லலாம். ஆனால் மொழியியலில் சில சிக்கல்கள் இருக்கின்றன. என்ன சிக்கல் என்றால் அண்மை உறுப்பு மயக்க தொடர் என்ற ஒன்று இருக்கிறது. அதை வைத்துக்கொண்டு மொழியில் உள்ள தொடர் அமைப்பில் உள்ள சில சிக்கலை பார்க்கலாம். தமிழ் பௌத்த சங்கம் என்றால் இந்த தமிழ் என்ற சொல் பௌத்தத்திற்கு அடைமொழியா சங்கத்திற்கு அடைமொழியா என்று நாம் பார்க்க வேண்டும். அப்படி என்றால் இலங்கை பௌத்த தமிழ் சங்கம் என்று பொருளாகிவிடும். நாம் பேசக்கூடிய தமிழ் பௌத்தம் என்பது தமிழையும் பௌத்தத்தையும் இணைத்து பேசுகிறோம். இலங்கை தமிழ் பௌத்த சங்கம் என்று சொல்லுகிற போதும் இலங்கை பௌத்த தமிழ் சங்கம் என்று சொல்லுகிற போதும் மொழியும் பௌத்தமும் இணைகிறதா என்றால் உணர்வு ரீதியாக இணைகிறது. ஆனால் ஆழ்ந்து பார்க்கிற போது பொருண்மை மாறுபடுகிறது. எது எவ்வாறாக இருந்தாலும் தமிழ் பௌத்தம் என்கிற சொல் தமிழ்நாட்டில் பேசப்படுவதை போலவே இலங்கையிலும் தொடர்ந்து பேசப்பட்டு வந்திருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். ஓரளவிற்கு இலங்கையில் தமிழ் பௌத்த மரபு என்கிற தலைப்பை ஒட்டி நான் என்னுடைய கருத்தை முடிந்தவரை வழங்கியிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். இலங்கையில் தமிழ் பௌத்த மரபு என்ற தலைப்பில் பேசுவதற்கு உரையாடுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த இலாதம்ம குழுவிற்கும் அண்ணன் சூரியகுமார் அசோகா அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. சமூக ஊடகத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கருத்து தெரிவிக்கக்கூடிய தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக் கொண்டு உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.